ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களுக்கு மெசேஜஸ் வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது உங்களுக்கு நார்மல் மெசேஜ் ஒன்று வருது. ஸோ அந்த மெசேஜ் வந்துடுது அப்படின்றத நீங்கள் மெசேஜ் அப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியுது. ஆனால் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரலை, சைலண்டில் தான் இருக்குது. இந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்ன பிராண்டாக இருக்கட்டும், சாம்சங், ரெட்மி, ஒன் ப்ளஸ் எந்த மாடல் ஆகட்டும், எல்லா மாடலுக்குமே சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெசேஜஸில் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தேவை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஃபோன் சைலண்டில் இருக்கா அப்படின்றத ஒருக்கா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா சைலண்டில் இருக்கும்போது கூட நமக்கு நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்காது, நோட்டிஃபிகேஷன் வராது சரியா. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சைலண்டில் இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக ஒருக்கா ஷுவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க. செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சில மொபைல்ஸில் ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ எந்த மொபைல் சாம்சங்னால ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் உள்ள போங்க. இங்கே உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சர்ச் பாரில் மெசேஜ் அப்படின்றத சர்ச் பண்ணி உங்களுடைய மெசேஜ் ஆப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்க பாருங்க, சைலண்ட்ல இருக்கா அப்படின்றத. அப்படி சைலண்ட்ல இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அலோ சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்றதுக்கு ஒரு டிக் பண்ணிருங்க. அதோட இந்த அலோ நோட்டிஃபிகேஷன் ஆஃப்ல இருந்தாலுமே கண்டிப்பா டர்ன் ஆன் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல ஆஃப்ல இருக்குமாச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பா வராது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரெண்டு ஆப்ஷனுமே சரியாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதா இல்லையா அப்படின்றத. கண்டிப்பாக மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகாத ப்ராப்ளம், நோட்டிஃபிகேஷன் வராத ப்ராப்ளம் இந்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் மெசேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, மெசேஜிங் ஆப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கூகுள் மெசேஜ் ஆப் உங்களுக்கு காட்டும். இல்லாட்டி நீங்கள் கூகுள் மெசேஜ் ஆப் அப்படின்னே சர்ச் பண்ணிக்கலாம், கூகுள் மெசேஜ். ஸோ உங்களுக்கு இந்த கூகுள் மெசேஜ் ஆப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப்போட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் மூலமாக நமக்கு மெசேஜஸ் ரிசீவ் பண்ணிக்க முடியும். இதில் நிறையவே இஷ்யூ இல்லாமல் நிறையவே அப்டேட்டும் வரும். ஸோ நமக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்க நிறையா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்குவேன், இந்த வீடியோ பார்க்குறேன் நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.